தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தொண்டு செஞ்சு மக்களோட உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பல பேர் இருக்காங்க. நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்டவங்களும் பல பேர் இருக்காங்க. சமுதாய பணி, அரசியல் பணி செஞ்சவங்க கூட பல பேர் இருக்காங்க. ஆனா இந்த எல்லா பணிகளையும் ஒன்னா செஞ்சு புகழ்பெற்ற தலைவர் ஒருத்தரை பத்தி பார்க்கலாமா? தேசியத்தை உடலாகவும் தெய்வீகத்தை உயிராகவும் கருதி மக்கள் தொண்டு செய்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தன்னுடைய வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டவர். இப்ப இவருடைய இளமை காலத்தை பத்தி பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் 1908 அக்டோபர் மாதம் 30 நாள் ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்பொன்ற ஊர்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறந்தாரு. அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே தாயை இழந்ததனால இஸ்லாமிய தாய் ஒருவரால பாலூட்டி வளர்க்கப்பட்டார். இவர் தன்னுடைய தொடக்க கல்வியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலையும் படிச்சாரு. இவர் ராமநாதபுரத்துல படிச்சுட்டு இருந்தப்ப அந்த ஊர்ல பிளேக் நோய் பரவியதுனால அவருடைய படிப்பு பாதியிலே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் தாமாகவே நிறைய நூல்களை படிச்சு தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டாரு. முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலுமே சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலுமே ஆற்றலுடையவராய் இருந்தார். இது மட்டும் இல்லாம இளமையிலேயே அரசியலையும் ஆர்வம் கொண்டிருந்தார். விடுதலை போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவரின் பங்கு. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்துல தீவிரமா பங்கேற்றார். தன்னுடைய பேச்சாற்றலால ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகள்ல அவர் பேசிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஆவேசமாக எழுந்தாங்க. அதனால அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிச்சு. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலமா மேடைகள்ல அரசியலே பேசக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தடையும் விதிச்சுச்சு. தென்னாட்டுல எப்படி நம்ம முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்களோ அதே மாதிரி வட இந்தியாவிலையும் ஒருத்தருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. அவருடைய பேரு பாலகங்காதர திலகர். முத்துராமலிங்க தேவருடைய விடுதலை வேட்கையை தெரிஞ்சுக்கிட்ட திருவி கல்யாண சுந்தரனார் அவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. முத்துராமலிங்கரும் நேதாஜியும். முத்துராமலிங்க தேவருக்கு வங்கசிங்கம்னு போற்றப்படுற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. நேதாஜியை தன்னுடைய அரசியல் குருவாகவும் ஏத்துக்கிட்டாரு. முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு 1939 செப்டம்பர் மாதம் 6 நேதாஜி மதுரைக்கு வந்திருந்தாரு. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்துல முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியால ஏராளமான தமிழர்கள் சேர்ந்தாங்க. விடுதலைக்கு பின்னாடி நேதாஜின்ற பெயர்ல வார இதழ் ஒன்றையும் முத்துராமலிங்க தேவர் நடத்தினாரு. பேச்சாற்றல். தன்னுடைய பேச்சாற்றலால அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதல்ல சாயல்குடின்ற ஊர்ல விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்புல 3 மணி நேரம் உரையாற்றினாரு. முத்துராமலிங்க தேவருடைய இந்த வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் மகிழ்ந்தார். மேலும் தலைவர்கள் பலரும் முத்துராமலிங்க தேவரோட பேச்சாற்றலை எப்படி பாராட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும், முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல, உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜியும் பாராட்டியுள்ளனர். பாராளுமன்றத்துல முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்துல பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்துல விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள்லாம் பாராட்டியிருக்கு. அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தபோது சட்டமன்றத்துல அவர் பேசிய உரைகளை அனைவரும் பாராட்டினாங்க. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.